ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அந்த ராஜாக்கு வாரிசே இல்லையாம். அதனால அடுத்து யாரு அந்த அரண்மனைக்கு ராஜா ஆகப் போறாங்கன்னு ஒரே கன்ஃப்யூஷன்ல இருந்தாங்களாம். அப்போ இந்த ராஜா ஒரு போட்டி வச்சாராம். அந்த ஊர்ல உள்ள எல்லா இளைஞர்களையும் கூப்பிட்டு அவங்க எல்லார்கிட்டயும் ஒரு ஒரு விதைய கொடுத்து, இந்த விதைய யாரு 2 வாரத்துக்குள்ள ம், வளர்த்து கொண்டு வந்து கொடுக்குறீங்களோ அவங்க தான் இந்த அரண்மனைக்கு அடுத்த இளவரசர் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். அப்போ எல்லாரும் என்னென்னமோ செஞ்சு அந்த செடிய எப்படியோ வளர்த்து கொண்டு வந்துட்டாங்களாம். ஆனா ஒரே ஒருத்தர் மட்டும் அந்த செடிய என்ன பண்ணாலும் அந்த விதை வளரவே இல்லையாம். அப்போ அந்த எடுத்துட்டு போய் ராஜா கிட்ட காட்டுற நாளும் வந்துச்சாம். எல்லா செடியும் முளைச்சு பச்சை பசேல்னு இருந்துச்சாம். ஆனா ஒருத்தரோட பானை மட்டும் எம்ப்டியா இருந்துச்சாம். அப்ப இந்த ராஜா அவரை கூப்பிட்டு, நீங்க தான் இந்த நாட்டுக்கு அடுத்த இளவரசர் அப்படின்னு சொன்னாங்களாம். எல்லாருக்கும் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிடுச்சாம். என்னது இது, நம்ம எல்லாரும் செடியை கஷ்டப்பட்டு வளர்த்தா அவன் எதுவுமே பண்ணாம எடுத்துட்டு வந்தான், அவன் தான் அடுத்த ராஜான்னு சொல்றாங்களே அப்படின்னு எல்லாருக்கும் ஒரே டவுட் ஆயிடுச்சாம். அப்ப அந்த ராஜா சொன்னாராம், நான் கொடுத்த எல்லா விதையுமே வேக வச்சு வளரவே வளராத விதைய தான் நான் உங்களுக்காக கொடுத்தேன். ஆனா நீங்க எல்லாரும் என்னென்னமோ பண்ணி ஒரு செடியை வளர்த்து கொண்டு வந்துட்டீங்க. ஆனா இவன் மட்டும்தான் நேர்மையா நான் கொடுத்த விதைய யூஸ் பண்ணி எதுவுமே வளரலன்னு சொல்லி நியாயமா சொன்னான். ஸோ எப்பொழுதுமே நேர்மையா இருக்கிறவன் தான் ஒரு நாட்டுக்கு ராஜாவா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவரை அடுத்த இளவரசரா அறிவிச்சாங்களாம்.